கரூர் வேலுச்சாமியாபுரத்துல நடைபெற்ற விவகாரத்துல இரண்டாவது கட்ட சிபிஐ விசாரணை தற்போது முடிவடைஞ்சிருக்கிற நிலையில காலை 10:30 மணி அளவுல உள்ள போயிருந்தவர் தற்போது வெளியே வந்திருக்கிறாருங்க. கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமியாபுரத்துல நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஜன நெருக்கடி, அதாவது தமிழக வெற்றி கழகம் தரப்புல நடைபெற்ற அந்த பரப்புரை கூட்டத்துல அந்த நெருக்கடியில 39 பேர் சம்பவ இடத்திலையும் 2 பேர் நம்ம மருத்துவமனையிலே உயிரிழந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தமிழகம் முழுவதுமே. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த நெரிசலுக்கு என்ன காரணம், யார் முக்கிய காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத முன்னிறுத்துறதுக்காக தமிழக அரசு தரப்புல ஒரு நபர் ஆணையமானது அமைக்கப்பட்டது. ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில மேலும் இதுல விசாரணை கொண்டு வரணும், அதாவது மேலும் இதுல இருக்கிற உண்மைகள் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணாங்க, அப்போதைய சென்னை மண்டல வடக்கு ஐஜியான அசோகருக்கு தலைமையில எஸ்ஐடி பிரிவானது அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில விசாரணை துவக்கப்பட்டது. கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த விசாரணையை துவங்கப்பட்ட நிலையில இதற்கு உண்டான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருந்தது, அதே மாதிரி இதுல என்னெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தரப்புல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில நிர்வாகம் தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கட்ட விசாரணைகள் தொடங்குச்சு. இந்நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தங்களுக்கு அந்த ஒரு நபர் ஆணையத்தின் மேலேயோ அல்லது எஸ்ஐடி மேலேயோ எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை விடுத்திருந்த நிலையில நீதிமன்றம் அதற்கு ஒப்புக்கொண்டு 3 நபர்கள் தலைமையில இந்த குழுவானது அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில இந்த விசாரணையான துவங்கப்பட்டது. முதற்கட்டமா அவங்க அந்த கரூர்ல சம்பவம் நடைபெற்ற இடம், அது எப்படி அதாவது அவங்க வரக்கூடிய பாதை, அதே மாதிரி எங்கிருந்து வெளியே போனாங்க, எந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கூட்ட நெருக்கடி வந்தது அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. விசாரணையில முதல் கட்டத்துல 10,000 பேர் மட்டுமே கலந்துப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில ஏறத்தாழ 30,000 பேர் அந்த இடத்துல கலந்துக்கிட்டதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த கூட்ட நெருக்கடியில் உள்ள வந்தவங்களுக்கு போதிய அளவுக்கு இடவசதிகளோ கழிப்பறை வசதிகளோ அல்லது நிற்பதற்கு உண்டான இடமோ கிடைக்காத ஒரு சூழ்நிலையில மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள்ள அவர் விஜய் கலந்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவரோட கூட்டமானது தொடங்கி கிட்டத்தட்ட 7 மணி அளவுல தான் அவர் அந்த கூட்டத்துக்கு வந்தாரு. கூட்டத்துக்கு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நெருக்கடி மிக அதிகமா இருந்த நிலையில அந்த இடத்துல மேலும் இட நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமா அங்க அதிக அளவுல மக்கள் குவிய தொடங்கினாங்க. அதே மாதிரி இட நெருக்கடியில மூச்சு விட முடியாமலும் மிதிப்பட்டும் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்த ஒரு சூழ்நிலையில அங்கிருந்து அந்த 41 பேர் உடல்களும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் அங்க பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல் கட்ட விசாரணையாக 100 கேள்விகள் அடங்கிய கேள்விகளை எழுதி ரிட்டனா, அதாவது கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு டிக் பண்ற வகையில அவங்க அந்த ஆன்சர் கொடுத்திருந்தாங்க சிபிஐ விஷயத்துல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்திருந்தாங்க, நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க, யாருக்கெல்லாம் அதுல அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது, எத்தனை பக்கம் அனுமதி நீங்க வாங்கியிருந்தீங்க, மேலும் பாத்தீங்கன்னா இதுல மக்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சிருந்தீங்க, நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க, இதுக்கு முந்தின இடங்கள்ல இதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, அதை எதை பத்தி பேசுனீங்க, இப்படி ஒரு 100 கேள்வி அடங்கி இருந்தது. முதல் கட்ட விசாரணையில போதிய அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, அதனால நான் மறுநாள் வர ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில மறுநாள் அவரால் முடியல அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனை அடுத்து இன்று 2ஆம் கட்ட விசாரணையானது துவங்கப்பட்டது. 2ஆம் கட்ட விசாரணையானது இன்று காலை 10:30 மணி அளவுல துவங்கப்பட்ட நிலையில 7 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு தற்போது வெளியே வந்திருக்கிறாரு. அது இந்த வழக்குல முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்க்க போறாருந்தா, அதாவது அந்த ஒரு உடலை பிரேத பரிசோதனை செய்யும் பட்சத்துல அதுக்கு குறைந்தது ஒரு உடல் அவர்களோட உள்ளுறுப்புகள் எடுக்கப்பட்டு அதனோட சாம்பிள்கள் எடுக்கப்படுறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். ஆனா 40 உடல்களும் 2 மணி நேரத்துல பிரேத பரிசோதனை முடிந்து அது கொடுக்கப்பட்ட ஒரு விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் தரப்புல இதை சிபிஐ என்கொயரி போயிருந்தாங்க. சிபிஐ என்கொயரிக்கு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது 2ஆம் கட்டமாக அந்த விசாரணையானது முடிவு பெற்றிருக்குது. 6 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையில என்னென்ன, அதாவது அந்த வழக்குகள்ல என்ன மாதிரி எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தரப்புல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏன்னா ஒரு சில சமயங்கள்ல கூட்டங்கள் அதிகமா இருந்தா நீங்க தூர போங்க, அதாவது கூட்டத்தை குறைக்கிறதுக்கு உண்டான தமிழக வெற்றி கழகம் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் கூடுறதுக்கு நீங்க கூட்டம் கூடிய பிறகு ஏன் தாமதமா வந்தீங்க, ஏன்னா 4 மணில இருந்து 7 மணிக்குள்ள சொல்ற ஒரு நேரத்துல நீங்க 7 மணி வரைக்கும் வரக்கூடிய 7 மணிக்கு வரக்கூடிய ஒரு காரணம் என்ன, ஏன்னா 6 மணி வாக்கில் வந்திருந்தா கொஞ்சம் கூட்டம் குறைந்திருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட இட நெருக்கடி வந்திருக்காது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு இதாகவும் இருக்குது. அதே மாதிரி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல விஜய் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் ஒரு கட்டத்துல தற்போது தகவல் வெளியாகி இருக்குது. அதே மாதிரி இந்த கூட்ட
நெரிசல் வழக்குல இவர் மேல வந்து தற்போது செய்யப்பட்ட 2ஆம் கட்ட விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்குது. ஏறத்தாழ 6 மணி நேரத்துக்கு மேல நடைபெற்ற இந்த வழக்குல வந்து அதாவது இந்த விசாரணையில வந்து தற்போது அந்த விசாரணையான நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதாவது தனிப்பட்ட முறையில அந்த டெல்லி போய் அதன் அடிப்படையில அங்க வந்து அவங்க மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து அது 100 பக்கம் 100 கொஸ்டின் கொடுத்து அதுல ஃபில்அப் பண்ண சொல்ற மாதிரி ஒவ்வொரு அந்த அதே வெவ்வேறு வகையான கேள்விகள் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் குறுகியானது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா உள்ளிட்டவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து எழுதி வாங்கப்பட்டது. 3 பேருமே ஒன்று போல அதாவது ஒரே வகையான பதில்களை கூறுகிறார்களா அல்லது வெவ்வேறு வகையான பதில்களை கூறுகிறார்களா அப்படிங்கிறது குறித்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. 2ஆம் கட்ட சிபிஐ விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிற நிலையில ஏறத்தாழ 6 மணி நேர விசாரணையானது தற்போது நடைபெற்றிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரூர்ல ஏற்பட்ட கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த காவல்துறை தவறியதாக விஜய் தரப்புல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி முதல் அல்லது 2வது வாரத்துல அவர் விஜய் வந்து மீண்டும் ஆஜராவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல குற்றப்பத்திரிகையில வந்து விஜயோட பெயரை சேர்க்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று இருக்கிறதா சிபிஐ தரப்புல வந்து தெரிய வந்திருக்குது. இந்த பிரச்சனையானது உண்மை நிலவரம் அதாவது என்ன கூட்ட நெரிசல்ல தான் சிக்கி இறந்தாங்களா அல்லது வேற எதுவும் சமூக விரோத செயல்களால இறந்தாங்களா அப்படிங்கிறது குறித்து இன்னும் சிபிஐ வந்து முழுமையாக விசாரணை செய்த பிறகு வந்து தற்போது வரை தெரிய வரும். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் நடந்துட்டு இருக்கும் போது ஒன்று போல் அதாவது ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி வந்தது? ஏன்னா பொதுவா ஒரு 20,000 பேர் ஒரு இடத்துல குழுமும் போது அந்த இடத்துல தொலைத்தொடர்புங்கிறது வந்து முற்றிலும் வந்து துண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா ஒரே நேரத்துல இந்த 30 ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்ன? இது வந்து வேற ஏதேனும் சதி திட்டம் தொடர்பா நடந்ததா அப்படிங்கிறது குறித்த பல்வேறு கேள்விகள் தற்போது அவரிடம் வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது அவற்றின் விவரங்கள் பெறப்பட்டிருக்குதுங்க.